அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கும் இந்த புதிய ஆண்டில் உங்கள் வாழ்வில் மிகுந்த சந்தோஷமும் வளமும் பெற்று புதிய இலக்குகள், புதிய வாய்ப்புகள், புதிய வெற்றிகளுடன் இந்த 2024ஆம் ஆண்டு அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி மார்கழி 16 அன்று பஞ்சமி திதியில் மகம் நட்சத்திரத்தில் கௌளவம் கரணத்தினில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. புத்தாண்டின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது குரு பகவான் மேசராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ராகு பகவான் மீனராசியிலும், சனி பகவான் கும்பராசியிலும், புதன், செவ்வாய், சூரியன் தனுசு ராசியிலும், சுக்கிரன் விருச்சிக ராசியிலும், சந்திரன் சிம்ம ராசியிலும், கேது பகவான் கன்னி ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றனர். மே 1ஆம் தேதி குரு பகவான் மேச ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். அக்டோபர் 9, 2024இல் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதி அடைகின்றார். இதனால் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் யோகம் அடைவார்கள். ஜூலை 29ஆம் தேதி முதல் நவம்பர் 15ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ரகதி அடைந்து பின் நேர்கதி அடைகிறார். புதுமையான சிந்தனைகளுடைய கன்னிராசி அன்பர்களே, உங்கள் கிரக நிலைகளின்படி ராசிஸ்தானத்தில் கேதுவும், சகோதரஸ்தானத்தில் சுக்கிரன் புதனும், சுகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயும், சத்ருஸ்தானத்தில் சனியும், களத்திரஸ்தானத்தில் ராகுவும், அஷ்டமஸ்தானத்தில் குருவும், போகஸ்தானத்தில் சந்திரனும் உள்ளனர். குரு பகவான் 5ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 7ஆம் பார்வையாக துலாம் ராசியையும், 9ஆம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்வையிடுகிறார். சனி பகவான் 3ஆம் பார்வையாக மேச ராசியையும், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 10ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும் பார்வையிடுகிறார். பிறக்கின்ற ஆங்கில வருட புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரகநிலையின் அமைப்புக்கு ஏற்ப வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் ஏற்படும் சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதை அறிந்து கொள்வோம். மனதில் தைரியம் உண்டாகும், பேச்சுக்களில் ஆளுமை திறன் மேம்படும், குறுகிய தூர பயணங்களால் விருப்பம் நிறைவேறும், எதிராக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள், எந்த ஒரு செயலிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது, நுண்கலைகளில் புதுமைகளை ஏற்படுத்துவீர்கள், அரசு வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும், பணிபுரியும் இடத்தில் ஆதரவு கிடைக்கும், இணைய வர்த்தகத்தில் சிந்தித்து செயல்படவும், திறமைக்கு உண்டான உயர்வு கிடைக்கும், உடன் பிறந்தவரிடம் அனுசரித்து செல்வது நல்லது, புதிய வீடு கட்டுவது சார்ந்த சிந்தனைகள் மேம்படும், செங்கல் மற்றும் மணல் விற்பனையில் லாபம் அதிகரிக்கும், உறவினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள், வித்தியாசமான சிந்தனைகளும் அதற்கான முயற்சிகளும் அதிகரிக்கும், கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும், பணி நிமித்தமான பயணங்கள் கைகூடும், சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அனுசரித்து செல்லவும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும், தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும், உடல் அளவில் இருந்து வந்த அசதிகள் மற்றும் சோர்வுகள் படிப்படியாக குறையும், முழங்கால் பிரச்சனைகள் அவ்வப்போது தோன்றி மறையும், காய்கறி மற்றும் கீரை சார்ந்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வது நல்லது. பெண்கள் முடிந்து போன சில விஷயங்களை எண்ணாமல் இருப்பது நல்லது, முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமான வாய்ப்புகள் அமையும், தன வரவுகள் தாராளமாக இருக்கும், பூர்வீக சொத்துக்களின் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும், கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்லவும், குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் ஆர்வத்துடன் படிப்பது நல்ல மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும், விளையாட்டு விஷயங்களில் பொழுதுகளை கழிப்பீர்கள், உயர்கல்வியில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும், ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களில் அலைச்சல்களுக்கு பின்பே அனுகூலம் ஏற்படும், பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளுக்கு மதிப்பளித்து செயல்படவும். உத்தியோக பணிகளில் ஆதாயமான சூழல் உண்டாகும், முயற்சிக்கு ஏற்ப வருவாய் உயர்வு அமையும், உபரி வருமான முயற்சிகள் கைகூடி வரும், தற்பெருமைக்காக செலவு செய்வதை குறைத்துக் கொள்ளவும், நெருக்கமானவர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும், உயர் அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த சில அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும். வியாபார பணிகளில் சற்று பொறுமையுடன் செயல்படவும், கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும், வாடிக்கையாளர்களின் வழியில் அனுசரித்து செல்வதன் மூலம் ஆதாயத்தை மேம்படுத்த முடியும், அபிவிருத்திக்கான செயல்களில் ஆலோசனை பெற்று மேற்கொள்ளவும், இடமாற்ற சிந்தனைகள் மனதளவில் மேம்படும்,
வங்கி கடன்கள் சிறு தாமதத்திற்கு பின்பே கிடைக்கும். கலைஞர்கள், கலைத்துறையில் அனுகூலமான சூழல் ஏற்படும். வரவேண்டிய வரவுகள் காலதாமதமாக கிடைக்கும். சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும். மூத்த கலைஞர்களின் ஆலோசனைகள் நல்ல மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சக கலைஞர்களிடம் அனுசரித்து செல்வது பகைமையை தவிர்க்கும். அரசியல்வாதிகள் குதர்க்கமான சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. வழக்கு விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும். நெருக்கமானவர்களின் மூலம் புதுவிதமான கண்ணோட்டமும் அனுபவமும் ஏற்படும். மற்றவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவதால் நல்ல மதிப்பும் நற்பலனும் கிடைக்கும். பௌர்ணமி தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி குலதெய்வத்தை வழிபட நினைத்த காரியங்கள் கைகூடும். தடைப்பட்ட பணிகள் முடிவு பெறும். சிறப்பு பரிகாரங்கள். வருமானத்தை பெருக்குவதற்கு வருமானம் வந்ததும் அல்லது சம்பளம் வாங்கியதும் அந்த தொகையில் 1% தொகையை தனியாக எடுத்து வைத்து விடுங்கள். அந்த பணத்தில் பாலால் செய்த இனிப்பு வகைகள் வாயில் போட்டாலே தித்திப்புடன் எளிதில் கரைந்து வாயிற்குள் போய்விடக்கூடிய இனிப்பு வகைகளை வாங்கி ஆதரவற்றோர், சாலையோர பணியாளர்கள், தூய்மை பணி செய்வோர், ஆதரவற்ற நிலையில் வறுமையில் வாடும் குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு கொடுங்கள். மகிழ்ச்சியுடன் உங்கள் கைகளால் இனிப்புகளை கொடுங்கள். இப்படி செய்வதால் சனி சுக்கிர யோகம் உண்டாகும். இதனால் வருமானம் பெருகுவதுடன் கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். வருமானத்திற்கு தடையோ பஞ்சமோ வராது. ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும். இது தவிர மாத சம்பளம் வாங்கியதும் அல்லது கைக்கு வருமானம் வரும்போது ஒவ்வொரு மாதமும் முதல் செலவாக வீட்டிற்கு கல்லுப்பு, ஊறுகாய் போன்றவற்றை வாங்கி வைக்கவும். கல்லுப்பு, ஊறுகாய் போன்றவை மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்று. இந்த பொருட்கள் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமியின் அருள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும். எந்த காரணத்திற்காகவும் இந்த பொருட்களை தானமாகவோ கடனாகவோ கொடுக்கக்கூடாது. எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.